என் தங்கமே, செவ்வாய்க்கிழமை இரவில் இந்த கருப்பன் உனக்கென கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற எலுமிச்சை பழத்தை சட்டென்று தொட்டிருக்கின்ற என் பிள்ளையே, தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் தொட முடியும். அதுவே இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கின்றது. நிச்சயமாக இன்று இந்த எலுமிச்சை பழத்தை நீ தொட்டிருப்பது உண்மை என்றால் அடுத்த நொடியே நீ நினைத்தது நடக்கும். இது தெய்வம் உனக்கென போட்டு வைத்திருக்கின்ற திட்டம். இந்த திட்டத்தை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் உன்னை தொடச் சொல்வதற்கு முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் மிக முக்கியமான காரணம். நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு மீட்டெடுக்கும் நேரம். இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாமும் உனக்கு மீட்டு கொடுக்கும் நேரம். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாமும் நீ பெறக்கூடிய தருணம். கருப்பன் தன் கைகளில் எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து உன்னை தொடு என்று சொல்கிறேன் என்றால் அடுத்த நொடியை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பனின் அன்பால் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்று. கருப்பனின் உண்மையான அன்பால் ஏதோ ஒன்று நம் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? இதையெல்லாமும் புரிந்து கொள்வது சற்று கடினமான விஷயமாக இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு மாறிவிட்டது. ஏனென்றால் அவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க வேறு எங்கோ இருக்கின்றது. அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் வேறு எதையோ பற்றியதாக இருக்கின்றது. நமக்கு தெய்வம் இருப்பது இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன, நாம் உழைத்தால் நமக்கு சாப்பாடு என்று நினைத்து எண்ணிக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் இங்கு பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கருப்பன் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் கவனமாக புரிந்து கொள்வாய். அன்புக்கு நான் அடிமை என்று உன்னை நீயே கூறிக்கொள்வது பெருமை அல்ல. அதுதான் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய முட்டாள்தனம். அன்பானாலும் அதை அளந்துதான் கொடுக்க வேண்டும். அதையும் தகுதியானவனுக்கு மட்டும்தான் அந்த அன்பை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய பலவீனத்தை பாசம் என்று பெயர் சூட்டி அதனை நீ மறைக்காதே. சுலபமாக உன்னுடைய பலவீனம் இது என்பதனை புரிந்து கொள்ளாமல் நீ அதனை மறைக்க எண்ணாதே. எங்கே தட்டி கேட்க வேண்டுமோ அங்கே மௌனமாக இருப்பது மட்டும் அன்பு கிடையாது. என் குழந்தையே, அது உன் கோழைத்தனம் என்பதனை மறக்கக்கூடாது. தவறு செய்த ஒருவரை தட்டி கொடுத்து தூக்கி விடுவது நீயும் அவர்கள் வாழ்க்கையையும் கெடுக்கிறாய், உன்னையும் நீ இழக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தாகம் தீர்ந்தவுடன் தண்ணீர் குடித்த பாத்திரத்தையே எட்டி உதைப்பதுதானே இந்த உலகத்தினுடைய இயல்பான ஒன்று. கருப்பன் சொல்வது உண்மைதானே? வார்த்தைகளில் பாசமும் செயல்களில் விஷமும் கொண்ட விஷப்பாம்புகள் உனக்கு தருவது அமிழ்தம் அல்ல, அது விஷம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் இந்த உலகத்தில் பாசத்திற்கு மட்டும் நீ விலை போய்விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எலுமிச்சை பழத்தை தொடுவதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை தாண்டி இதை தொடுவதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல தேவையற்ற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருந்து சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாகவே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நொடிகளில் உனக்கு எல்லாமும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தாண்டி எதையும் நடத்த நான் தயாராக இருக்கின்றேன். உன்னை தாண்டி எதையும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும்
முழுக்க முழுக்க நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, ஒவ்வொரு முறையும் நீ ஒருவரோடு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் அவர்களை இழந்துவிடக்கூடாது என்ற ஒரு பயத்தினால்தான். ஒருவேளை நீ அமைதியாகிவிட்டால் அந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் உன்னை இழந்து விட்டார்கள் என்று. உண்மைதானே? கருப்பன் சொல்வது உண்மைதானே? அவர்கள் வேண்டும் என்று எவ்வளவு முறைதான் நீயும் முயற்சி செய்ய முடியும்? உனக்குள் இருக்கின்ற அதே அன்பும் அக்கறையும் அவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் அல்லவா? அது சில நேரங்களில் உன்னுடைய பொறுமையை சோதிக்கும். உன் பொறுமையை சோதித்து இதற்கு மேலும் இவர்களிடம் கெஞ்சிக்கொண்டு இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் இப்படித்தான் வாழ வேண்டுமா? நமக்கான நிலை என்ன? நமக்கான நேரம் என்ன? நமக்கான நம்பிக்கை என்ன? இந்த வாழ்க்கையில் நமக்கு என்னதான் இருக்கிறது? எப்பொழுது வரும் இன்னொருவரிடம் கெஞ்சி கெஞ்சியே வாழ்வது ஒரு வாழ்க்கையாகுமா என்ற எண்ணம் தோன்றும் அல்லவா? அப்பொழுது நீயாகவே இதை விட்டு ஒதுங்க நினைப்பாய். அதைத்தான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் திருமணம் செய்து விட்டால் எல்லா பலனையும் அடைந்து விட்டதாக இன்றிருக்கின்ற பிள்ளைகள் நினைக்கிறார்கள். அதற்காக வயது வித்தியாசம் கூட பார்ப்பதில்லை. யாராவது ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் மட்டும் செய்துவிட்டால் போதும். இவர்களை வைத்து காப்பாற்ற முடியுமா? நாம் வாழ்க்கை என்னவாக மாறும்? இது நமக்கு சரியான வயதுதானா என்பதனை பற்றி எல்லாம் இங்கு யாரும் சிந்திப்பது கிடையாது. என் குழந்தையே, திருமணம் என்பது சரியான துணையை மட்டும் தேர்ந்தெடுப்பது கிடையாது. தேடி பிடிப்பது மட்டுமல்ல, கடைசி வரை சரியான துணையாக நாம் இருக்க வேண்டும். சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ மட்டும் கிடையாது. எப்பொழுதுமே அவர்களினுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் நாம் எண்ணுகின்ற விஷயங்கள் என்னவாக மாறுகிறது என்பதை பொறுத்துதான் நம் எதிரில் இருப்பவர்கள் நமக்கு மதிப்பை கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை, நீ யோசித்தது போல உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது ஒரு துணை கிடைத்திருக்கிறது என்றால் முதலில் அந்த உறவை பத்திரப்படுத்த கற்றுக்கொள். அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும் என்பதுதான் உண்மை. புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்து விடலாம் இந்த வாழ்க்கை முழுமைக்கும். அதுதானே உண்மை. எப்பொழுதும் நம்மோடு முழுக்க முழுக்க இவர்கள்தானே நம்மோடு பயணிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பை அள்ளி கொடுப்பதில் எல்லாம் கணவன் மனைவி உறவு இருப்பது கிடையாது. இதை தாண்டி தவறென தெரிந்தாலும் மனதோடு மன்னித்து விட்டு கொடுப்பதில்தான் ஆயுள் மொத்தமும் அடங்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் உன்னை நம்பி வந்த ஒருவரை எந்த இடத்திலும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. எப்பொழுதும் நம்மை தாண்டிய ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு இவர்களை மிஞ்சி இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் உன்னுடைய உறவு மட்டும் கிடையாது, உன்னுடைய உயிரில் ஒரு பாதி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாகத்தான் கருப்பன் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தள்ளாடும் வயதில் தாங்கி பிடிக்க உறவு இருந்தால் வயதானாலும் அந்த நேரத்தில் நீ சிறு பிள்ளையாகத்தான் இருப்பாய். உனக்கு கை கொடுக்க இருக்கும் பொழுது நிச்சயமாக எந்த இடத்திலும் இதையெல்லாமும் நினைத்து நீ வருந்தப்பட மாட்டாய். நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ பணமோ பதவியோ இங்கு தேவை கிடையாது. இந்த போன்று நல்ல வாழ்க்கை துணை ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்து விட்டாலே போதும். நிச்சயமாக எல்லா நிலையிலும் நீ நினைத்த ஒன்றை சாதித்து உன்னால் வாழ முடியும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் தாண்டி என் பிள்ளை, நீ உனக்கான ஒன்றை யோசித்து கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இங்கே இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறதோ அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே அடுத்தடுத்த நிலைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சந்தோஷத்தை உணர்ந்து வாழ்க்கையின் நன்மைகளை புரிந்து நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. அப்பனின் கையிலிருந்த எலுமிச்சை பழத்தை தொட்ட உனக்கு நான் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் நினைவில் நிற்கட்டும். எப்பொழுதும் எந்த ஒரு உறவுகளையும் அவ்வளவு சுலபமாக நாம் அவமானப்படுத்திவிடக்கூடாது. நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை நாம் ஒருபொழுதும் வருத்தப்படச் செய்யக்கூடாது. நமக்காகவே இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கின்ற இந்த துணைக்கு நாம் எப்பொழுதும் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது இதை சுற்றி நாம் எப்பொழுதும் சரியான ஒன்றை தெளிவாக எடுத்து வர வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய புரிதல்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க நல்லதாகவே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, வந்த நிலையை ஒருபோதும் மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பிய ஒன்றை நிச்சயமாக உன்னால் அடைய முடியும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம், உன் கருப்பன் நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவான புரிதலை கொண்டு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரங்கள் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிச் செல்லும். உன்னை வேதனைப்படுத்திய மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகிச் செல்வார்கள் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்கும் வரை என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் இனி கவலை வேண்டாம். உன் அப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் உன்னை தொடர்ந்து வருவதற்கு முழுக்க முழுக்க சில காரணங்கள் உண்டு. நான் உன்னோடு பயணிக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவான விஷயங்கள் உண்டு. கருப்பன் உன் வாழ்க்கையில் நிற்கிறார் என்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். அப்பன் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குறுதிகளும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பது மிகப்பெரிய வெற்றிதான். எந்த சந்தோஷத்தையும் நீ இழந்து விடாமல், எந்த மன நிறைவையும் இந்த வாழ்க்கை என்று கொண்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது நீ எதை செய்கிறாய் என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்ந்துவிட தயாராக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட நேரங்களை நாம் கண்டுகொண்டு வாழக்கூடிய நேரம் இது. இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒரு தவறை தெரியாமல் செய்து விட்டோமானால் அதற்கு பெயர் பிழை. தெரிந்தே செய்தோமானால் அதற்கு பெயர் குற்றம். செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்களைப் போல நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதற்கு பெயர்தான் துரோகம் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே உடனிருந்து துரோகத்தை செய்கின்ற இந்த மனிதர்களை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் நீ நம்பிவிடாதே. உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் சரியான ஒன்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்து என்னவென்று யோசிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து நான் உனக்கு கொடுக்கும் இந்த மாற்றங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நாம் ஆசைப்பட்டது போல சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அவை ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே.
எத்தனையோ விஷயங்களை என் பிள்ளை யோசித்து நீ கலங்கி இருக்கலாம். இனிமேல் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்துவதை நீ தெரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எந்த நிலையையும் யோசித்து என் குழந்தை நீ கலங்க மாட்டாய். என் பிள்ளையே, எந்த ஒரு உறவும் உனக்கு உண்மையான உறவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த சந்தர்ப்பத்திலும் நீ கண்கலங்குவதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. உன்னை கண்கலங்க இவர்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டார்கள். மற்றவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் இடம் கொடுத்து, மற்றவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுத்து உன்னை கண்கலங்கச் செய்யும் இந்த உறவுகள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் உனக்கு தேவையற்ற உறவுகள் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற உறவுகளை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தக்க வைக்க நீ நினைக்காதே. உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் துணை இருக்காமல் மேலும் மேலும் உன்னை காயப்படுத்துகின்ற உறவுகள் அல்லவா, மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்துகின்ற உறவுகள் அல்லவா, இவர்களை எல்லாமும் நினைத்து இனி எப்பொழுதும் என் குழந்தை நீ கலங்கி துடிக்காதே. உன்னை சுற்றிலும் இவர்கள் நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். வீசுகின்ற கல்லை விட பேசுகின்ற சொல்லில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பலமுறை கருப்பன் சொல்லி இருக்கின்றேன். உரிமையில்லாத இடத்தில் ஒதுங்கிவிடு. உரிமை இருக்கிறது என்று சொல்லி மேலும் மேலும் நுழைந்து அங்கு அவமானப்படாதே. எந்த இடத்திலும் நாம் கவனமாக இருந்து வாழ வேண்டும். தேவையில்லாத விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே. அன்பு இல்லாத மனிதர்களுக்காக ஏங்கி தவிக்காதே. அன்பு இல்லாத மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு துன்பங்களை மட்டும்தான் நிரந்தரமாக கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற தீமைகளை எல்லாமும் நீ நிச்சயமாக யோசித்து வருந்தாதே. நல்லபடியாகவே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் புரியட்டும். செவ்வாய்க்கிழமையில் கருப்பன் கொண்டு வந்த எலுமிச்சை பழத்தை தொட்ட என் பிள்ளைக்கு இனி அதிர்ஷ்டம் என்பது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கென சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டத்தை நீ கவனமாக உணர்ந்து நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உன்னோடு நான் இருந்து இந்த கருப்பனுடன் இருந்து காண்பித்து கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கான வெற்றியை பெற நீ எப்பொழுதும் உன்னோடு உடன் கொண்டு செல்ல வேண்டும். கருப்பன் கொடுக்கின்ற நம்பிக்கைகளை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி இந்த வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் உன்னால் வாழ்ந்துவிட முடியும். எப்படிப்பட்ட தருணங்களிலும் நீ நினைத்ததை உன்னால் நம்பிக்கையோடு பெற்றுவிட முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த காலமும் நேரமும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. துணையிருந்து உனக்கு எதையும் உருவாக்க நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தும் நீ வருந்தக்கூடாது. உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு இல்லாமல் துடித்து கொண்டிருக்கிறோமே, ஒரு நிமிடமாவது உறங்கினால் என்ன என்று கேட்டால் இதயம் என்ன பதில் சொல்லும் தெரியுமா? நீ இன்னொரு முறை யாருக்காவது இந்த மனதிற்குள் இடம் கொடுத்தாய் என்றால் நான் நிரந்தரமாக உறங்கும் நிலை ஏற்படும் என்று அது கூறியது. அதாவது தேவையில்லாத மனிதர்கள் உனக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நீ உன் மனதிற்குள் தூக்கி சுமக்கும் பட்சத்தில்
நிச்சயமாக உனக்கு கெடுதல்தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கசப்பான உண்மை ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? வாழ்க்கை எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல இருப்பது கிடையாது. நம்மை மிகவும் நேசிப்பவர்கள் கூட நம்மை ஒரு நாள் நிச்சயமாக நிரந்தரமாக விட்டு சென்று விடலாம். உன் இறுதி வரை நிச்சயமாக உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்பவர்கள் கூட, உன்னுடைய இறுதி காலம் வரை நான் எப்பொழுதும் உன்னை காத்து நிற்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட உன்னை விட்டு முழுமையாக பிரிந்து செல்ல வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடும். அதனால்தான் யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. உண்மை கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதானே முறை. யாருக்காகவும் இங்கு எதுவும் காத்திருக்க போவதில்லை. அன்பு இல்லை என்று தெரிந்த பிறகு அந்த இடத்தில் கெஞ்சு நிற்பதில் எந்த பலனும் இல்லை. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற துன்பங்களை எல்லாம் கடந்து நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.